ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 3 டேஸாக என்னால் கிளாஸ் வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல. இயர் ஆஃப்டர் நான் வந்து ரெகுலராக கரெக்டாக 9 o'clock அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் பற்றி பார்த்தோம். 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. கரப்ஷன்லேருந்து தடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட்டு. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் பார்த்துப்போம். அது 20 yearsக்கு ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் வந்து ரினவல் பண்ணுற மாதிரியான ஆக்ட். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் வந்து 1784 ரெகுலேட்டிங் ஆக்ட், இது ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட். 1781 ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்திருக்கும். அதை வந்து ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆர் டிக்ளகேட்டரி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வாரன் ஆஸ்டிங் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு லெட்டராக போட்டு, நான் வந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கேன், எந்த கரப்ஷனும் பண்ண மாட்டேன், ஸோ என்னோடய பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அங்கே நான் வெறும் கவர்னர் ஜென்ரல்னு பேருக்கு இருக்குனே தவிர எனக்கு எந்த பவரும் இல்லை, எல்லாத்தையுமே வந்து நான் சுப்ரீம் கோர்ட் கிட்டேயும் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிட்டே இருந்தால் வந்து என்னால் பெர்மிஷன் கேட்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுனால கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட பவரை வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரெவென்யூ அஃபேர்ஸில் நீ எதுவும் தலையிடாத, அவங்களோட ரெவென்யூ இயர்லி ரெவென்யூஸ் பற்றி எதுவுமே நீ கேட்டுக்காத. அண்ட் இந்த பிரிட்டிஷ் கம்பெனி இருக்கு இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்களோட இந்த பிக் ஷாட்ஸ், அதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து எந்தாவது கேஸ் நடந்தால் நீங்கள் வந்து ஆஜராகணும்னு வந்து அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நேட்டிவ் பீப்புளோட கேசஸ் மட்டும் டேக் பண்ணால் போதும். நேட்டிவ் பீப்புள்ஸ்னால் யார் இருப்பாங்க? இந்துஸும் இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்துவுக்கு இந்து லா யூஸ் பண்ணுங்கள், முஸ்லீமுக்கு முஸ்லீம் லா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சின்ன ஏதாவது ப்ராப்ளம் வரும்ல டிஸ்ட்ரிக்ஸில், அதாவது ப்ராவிடன்சி, அந்த டைமில் ப்ராவிடன்ஸ்னு தான் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த இருக்கிறது, அதாவது அப்பீல், அது மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட கவர்னர் ஆஃப் பெங்கால் கிட்ட வந்து பெர்மிஷன் கிட்ட அதுக்கப்புறமா தான் அவர்கிட்ட தான் வந்து அப்பீல் பண்ணணும், நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்படின்னா இப்போ இந்த ஆக்ட் மூலயமா கவர்னர் ஜென்ரல், அதாவது வாரன் ஆஸ்டிங் தானே அப்போ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்தார், அவரோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எலிஜா ஹிம்பே, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், அவரோட பவர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆக்ட் பார்க்கலாம். 1784 பிட் இந்தியா ஆக்ட், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆக்ட்னு கூட சொல்லலாம் இதை. ஓகே, இந்த பிட் இந்தியா ஆக்டில் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் ஏதாவது டிமெரிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த பிட் இந்தியா ஆக்டை கொண்டு வந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, டியூவல் கவர்மெண்ட்டாக பண்ணலாம், அதாவது டபுள் கவர்மெண்ட் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிட்டார் பவர்ஸை. ஃபஸ்ட்டு வந்து சிஓடி, அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர், அந்த 24 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஓனர்ஸ், அவங்கள ஒரு டீமாகவும். ஓகே, நெக்ஸ்ட் இவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணார், பிஓசின்னு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, அதாவது கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லுவாங்க, இவங்க தான் இயக்குனர் குழு. ஓகே, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ரைட்ஸு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ், அப்புறம் மிலிட்டரி, அதுக்கப்புறம் மிலிட்ரி அஃபேர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபேர்ஸ்னு, அரசியல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இவங்க டேக் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஜஸ்ட்டு கமர்ஷியலாக ட்ரேடு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆக்ட் மூலிமா. ஓகே, அப்புறமா திருப்பியும் வந்து 1786 வந்து பிட் வந்து திருப்பி இன்னொரு ஆக்டை கொண்டு வருவார், அதாவது அமெண்டிங் ஆக்ட். இது யாருக்காக கொண்டு வருவார் அப்படின்னா, காரன்வாலிஸ், அதாவது பிட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டான காரன்வாலிஸ்க்காகவே கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து இந்த 1786. ஏன் அப்படின்னா, காரன்வாலிஸ் தான் வந்து அப்போ வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்தார் இந்தியாவோட. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் வேணும்னு சொல்லி பிட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதால இவர் வந்து இந்த ஆக்டெல்லாம் திருப்பி வந்து ரீரைட் பண்ணார் 1786. அதாவது லாஸ்ட் டைம் வந்து ரெகுலேட்டிங் ஆக்டில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நம்ம 4 மெம்பர்ஸ் பார்த்துருப்போம், அதை வந்து குறைச்சிட்டாரு, 3 மெம்பர்ஸாக வந்து குறைச்சிட்டாரு. அதே மாதிரி ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருப்பாங்க அந்த 4 மெம்பர்ஸு, அவங்கக்கிட்டேயும் கவர்னர் ஜென்ரலும் ஏதாவது லா எழுதணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அப்போ மெஜாரிட்டி ஓட் பேசிஸில் மெஜாரிட்டியாக யார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து கேட்டுக்கணும் கவர்னர் ஜென்ரல் சொன்னாங்க. இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி
இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது அந்த ஆலோசனை குழு இருக்காங்களா, அவங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆலோசனையை மட்டும் கொடுத்தா போதும். உங்களோட ஐடியா என்னவோ அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதை கேட்காதும் வந்து கவர்னர் ஜெனரல் கிட்ட தான் இருக்குது. எந்த டிசிஷனாலும் அவர் தான் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இவர் என்ன சொல்லிப்பாருனா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் நான் தான் இருப்பேன், அண்ட் கமாண்டோ இன் சீஃப், அதாவது படைகளோட தளபதியாகவும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த காரன் வாலிஸ் சொன்னதுனால அதையுமே வந்து அவருக்கே கொடுத்துறாங்க. ஸோ ரெண்டுமே சேம். இந்த கமாண்டோ இன் சீஃபும் ஷிப்பு அதுவும் சேம், அதுக்காக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அவங்களும் சேம். அது ரெண்டுமே யாருன்னா காரன் வாலிஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. 1786ஓட அமெண்டிங் ஆக்ட். ஓகே, இப்போ இந்த பிட் இந்தியா ஆக்டோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பவருமே வந்து, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் பவர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணல. ஏன் அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் வந்து ரெண்டுத்துக்குமே டிசிஷன் மேக் பண்ணனாலும் சரி, ஏதாவது இப்போ தப்பு எதுனா நடந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணாலும் 2 பேருக்குமே பதில் சொல்லி ஆகணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும், அண்ட் கம்பெனிக்குமே வந்து பதில் சொல்லணும். அப்போ கரப்ஷன்ஸ் வந்து இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது அதோட டிமெரிட். ஓகேவா? அப்போ 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வர சார்ட்டர்ட் ஆக்ட் 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வருது இல்லையா, அது வந்து 1773 ஒரு சார்ட்டர்ட் ஆக்ட் இருக்கும். 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 1793. ஓகேவா? அது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதே ரூல்ஸ் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் ரிலீஜன் ஸ்ப்ரெட் பண்ணல. அது வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. நீங்கள் ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இந்தியாவில். அதாவது 1608 தானே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்பத்துலேருந்து ஸ்டில் 1813 வரைக்கும் அத்தனை இயர்ஸாக வந்து ரிலீஜன், அதாவது கிறிஸ்டியானிட்டியை இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஸ்பெயின், அதாவது போர்ச்சுகீஸ் தானே ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க ட்ரேடிங் மூலயமா, வாஸ்கோ ட காமா மூலயமா வந்தப்போ அவங்க வந்து அந்த பெங்கால் சைடில் 600 இந்தியன்ஸை வந்து கம்பல் பண்ணி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அது அப்போ யார் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னா, முகல் எம்பரரில் ஷாஜகான் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த போர்ச்சுகீஸை வந்து இந்தியாவை விட்டே பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரிலீஜன்லாம் மாற்றுறீங்க, ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ண வர தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இவங்க உஷாராக வந்து வரும்போதே அந்த சார்ட்டர்ட் ஆக்ட்லேயே சொன்னது வந்து, நீங்கள் ரிலீஜனை இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. அதுதான் அவங்களோட சீக்ரெட்டான சக்ஸஸ். இந்தியாவில் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க, எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க 1813 வரைக்கும் ரிலீஜனை ஸ்ப்ரெட்டே பண்ணல. அதனால தான் அவங்க இத்தனை வருஷம் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. 1813 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸு, லாஸ்ட்டு 1793, அதோட 20 இயர்ஸ் போட்டால் 1813 வர சார்ட்டர்ட் ஆக்டில் அப்போ தான் ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் இந்தியாவை கேப்சர் பண்ணியாச்சு ஃபுல்லாக. முகல் எம்பரர் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ரிலீஜன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் 1 lakh கொடுக்குறாங்க எஜுகேஷனுக்காக. ஏன்னா இங்கிலாந்துலேருந்து எல்லாரையும் அனுப்ப முடியல. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸை வச்சு நீ எஜுகேட் பண்ணி நீ ஆஃபீஸர்ஸ் ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மோனோபாலி ஆக்ட் மூலிமா தானே இந்தியாவுக்கு வந்தாங்க. அதாவது இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்தியாவை ரூல் பண்ணோம், வேறு எந்த கம்பெனியும் வரக்கூடாது ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அந்த ஆக்டை வந்து என் பண்ணிடுறாங்க. நியர்லி 2000 இயர்ஸுக்கு அப்புறமா அந்த ஆக்டை வந்து என் பண்ணிடுறாங்க. எதனால் அப்படின்னா, நெப்போலியனோட பவர் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து குயின் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மோனோபோலி ஆக்டை வந்து கேன்சல் பண்ணுங்கள், நாங்களும் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் போய் ட்ரேட் பண்ணுறோம், இந்தியாவிலையும் மிச்ச ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும், அப்படின்னா நெப்போலியன் பவரை வந்து குறைங்க, எங்களால் முடியலன்னு சொன்னதுனால அந்த மோனோபோலி ஆக்டை வந்து என் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சைனாவோட மட்டும் மோனோபாலி வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. மிச்ச ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து சைனாவோட மட்டும் மோனோபாலி ட்ரேடுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவுமே டீ அண்ட் ஓபியம் மட்டும்தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன் 1833 திருப்பி 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு சார்ட்டர்ட் ஆக்ட் வருது இல்லையா, அந்த ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரலைசேஷன் எப்போ பண்ணாங்க, 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க. 3 கவர்னரை ஒரு கவர்னராக மாற்றி அவருக்கு கீழே வந்து மிச்ச கவர்னர்ஸை கொண்டு வந்தாங்க.
இப்போ லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சென்ட்ரலைசேஷன் டோட்டல் இந்தியாவுமே வந்து சென்ட்ரலைசேஷன் பண்ணணுன்றதுக்காக கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற போஸ்ட்டை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை யார் இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிக். அவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரலாக வந்து இருந்தாங்க. அவர் எப்படி சொல்லலாம்னா சதியை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். அவர் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா, அவரோட வந்து இவர் சேர்ந்து சதியை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னும் நிறைய சில சேஞ்சஸும் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். அண்ட் 1835 அஃபிஷியலாக வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லாங்குவேஜ் வந்து பர்ஷியனாக இருந்தது லாஸ்ட்டாக. ஏன்னா முகலோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து அதாவது அந்த கவர்மெண்ட்டோட லாங்குவேஜாக எது இருந்ததுன்னா பெர்ஷியன் இருந்தது. அதை தான் வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ முகல்ஸ் வந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க தான் சென்ட்ரல் பவர், ரிலீஜன் ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம லாங்குவேஜை நம்ம வந்து அஃபிஷியலாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணார். இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணார்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்த லார்ட் மெக்காலே அவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார். அப்போ 1835 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக வந்து இங்கிலீஷ் வந்து வந்துச்சு. அப்படி தான் இங்கிலீஷ் வந்து இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் மாறும். அண்ட் தென் இன்னொன்று சஜஸ்ட் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது இப்போ எழுதுகிற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ வந்து இவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார். லார்ட் மெக்கோலே தான் வந்து ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இந்த 1833 வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார் லார்ட் மெக்கோலே. பட் அப்போ வந்து ஜஸ்ட் அப்படியே பேசிட்டு அதை விட்டுட்ருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தார் அப்படின்னா ஹெய்லிபர்க் காலேஜ்னு சொல்லி அந்த காலேஜ் இருக்கும். அந்த காலேஜில் படித்தவங்கள டேரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அதாவது எக்ஸாம்பிளாக இருக்காங்க, அந்த காலேஜில் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தால் அவங்களுக்கு வந்து இந்தியாவில் கலெக்டர் வந்து வேலை கொடுப்பாங்க. கலெக்டர் வேலை போஸ்ட்டோ இல்லை மிச்ச ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த காலத்தில் வந்து கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ் பீரியடில், அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணான்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் 24 மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க தான் வந்து ஸ்பான்சரே பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் படிக்கிறதுக்காக. ஸோ அவங்க தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆஃபீஸர்ஸாக ரெக்கவர் பண்ணுறாங்க. அப்படியே டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தான், அங்கே எந்த எக்ஸாம் கிடையாது. அப்படின்னா இப்போ அந்த 1784 இந்த பிட் என்ன பண்ணியிருப்பார், டுவல் கவர்மெண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பார். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே தான் பொலிட்டிக்கல் பவர், மிலிட்ரி பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், சிவில் பவர்னு எல்லா பவரும் வந்திருக்கும். இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட வெறும் ட்ரேடு மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, வேறு இந்த பொலிட்டிக்கலில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துமே இந்த இடத்துக்கு எந்த ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அந்த ஹெய்லிபர்க் காலேஜில் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்ச பசங்க தானே வருவாங்க, ஆஃபீஸர்ஸாக மாறுவாங்க. அப்போ யார் சொல்கிறது கேட்பாங்க, அவங்க படிக்க வச்சவங்க சொல்கிற பேச்சு தானே கேட்பாங்க. அப்போ ஸ்டில் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்டைரக்டாக கரப்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி லார்ட் மெக்கோலே ஃபைன் பண்ணி தான் நம்ம டைரக்ட் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம், நம்ம வந்து மெரிட் பேஸில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னே சொல்லி ஒன்று ஆக்கராச்சு. ஸோ 1833 சார்ட்டர்ட் ஆக்டில் பேசியிருப்பாங்க. பட் அது பேச்சோடு அப்படியே நின்றுட்டுருக்கோம். ஃபைனலாக 1854 தான் வந்து அதை அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, 1853 வந்த சார்ட்டர்ட் ஆக்டில் அதை வந்து ஓகே பண்ணிட்டாங்க. 20 இயர்ஸ் கழித்து தான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இட் டுக் 20 இயர்ஸ் டு அப்ரூவ் தட் எக்ஸாம். ஓகே, அப்படின்னும் போது 1854 தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆச்சு. அந்த ஓப்பன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் என்னென்னா இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு. ஆனால் இந்தியன்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த எக்ஸாமை வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணாமல் இங்கிலாண்டில் மட்டும்தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், வேணுன்றவங்க வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா, இங்கிலாண்டில் போய் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது எல்லா இந்தியன்ஸாலையும். ஸோ சோஷியலி ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும். லைக் இந்த சூப்பர் ஸ்டார் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க, ரஜினியோட படத்தில் அவர் வந்து மகாராஜாவாக இருந்திருப்பார், கலெக்டராக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களால மட்டும்தான் இங்கிலாண்டில் போய் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அப்போ நிறைய இந்தியன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்புறம் லார்ட் லிட்டன்
அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து அப்போ வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இன்னமும் வந்து 23 தான் வந்து ஏஜ் லிமிட்டாக வச்சுருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு. அதை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 19 வச்சுட்டாங்க. 19 தான் வந்து லாஸ்ட் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்படின்னும் பொழுது இந்தியன்ஸால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் வர பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து ஃபைனல் சார்ட்டர்ட் ஆக்ட். இதுக்கப்புறம் சார்ட்டர்ட் ஆக்ட் வராது. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கவுன்சில் ஆக்ட்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து லாஸ்ட் ரினிவல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஏன்னா மோனோபாலி ஆக்ட் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அதனால இதுதான் வந்து லாஸ்ட் ரினிவல். இப்போ இந்த கவர்னர் ஜென்ரலில் வந்து கவுன்சில்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. செப்பரேட் 2 கவுன்சில்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் லா மேக்கிங் பாடிஸ். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னால் அந்த லா இவங்க மேக் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேட்டிவில் தான் வந்து லா மேக் பண்ணுவாங்க. அந்த லாவை அப்ளை பண்ணி கவர்மெண்ட் நடத்தணும். அதாவது அந்த கவர்மெண்ட்டை ரூல் பண்ணணும் அந்த லா மூலயமா. இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸோட வேலை. அண்ட் இன்னொரு கவுன்சிலும் ஒன்று இருக்கும், ஜுடிஷியரி. இப்போ நம்மளுக்கு வந்து 4 பில்லர்ஸ்னு இருக்குது. 4 pillars ஆஃப் தி பார்லிமெண்ட்: லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் நியூஸ்ன்னு சொல்லி வரும். அதுதான் வந்து 4 pillars நம்ம பார்லிமெண்ட்டோட. லெஜிஸ்லேட்டிவ் வந்து லா மேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து எம்எல்ஏ, எம்பி அவங்களாம் வந்து லெஜிஸ்லேச்சரில் வருவாங்க. ஓகே, அவங்க தான் வந்து சட்டம் ஏற்றுவாங்க அந்த பார்லிமெண்ட்டில். ஓகேவா. எக்ஸிக்யூட்டிவ்ன்றவங்க யார் வருவாங்கன்னா அந்த லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. லைக் இப்போ சிஎம்ஓ, பிஎம் அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. இவங்க லா வந்து ரைட் பண்ணுறவங்க. அவங்க கலந்து பேசி ஒரு லாவை ஃபைனலைஸ் பண்ணி அந்த லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் யார் மூலமா பண்ணுவாங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப்ஸு. ஓகே, அவங்க மூலிமா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜுடிஷியரி, இன்னொரு வந்து ஜுடிஷியரினா வந்து இன்டர்பிரட்ஸ் த லா. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இவங்கெல்லாம் வந்து ஜுடிஷியரியில் வருவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஜுடிஷியரியோட வேலை என்னென்னா இவங்க லா எழுதுனதை கிளாரிஃபை பண்ணுவாங்க, கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த எம்எல்ஏ இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு லா எழுதுகிறாங்க. அதாவது வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்க்கில் வரக்கூடாது, நோ வெஹிக்கல்ஸ் என்டர் இன் பார்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க, லெஜிஸ்லேட்டில் சொல்லிட்டாங்கன்னா இப்போ டவுட் அரைஸ் ஆகும். காமன் பீப்புள்ஸ்க்கெலாம் என்ன ஆகும், நோ வெஹிக்கல்னு சொல்கிறாங்களே, இப்போ பைசைக்கிளும் ஒரு வெஹிக்கல் தானே, இப்போ பைசைக்கிளும் பார்க்கில் வந்து என்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இவங்க வெஹிக்கல்னு சொல்கிறது வந்து காரு, பைக்கை மட்டும் சொல்கிறாங்களா இல்லை பைசைக்கிள் அதாவது சைக்கிளையும் சேர்த்து சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் வந்து ஜுடிஷியரியோட வேலை. அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெஹிக்கல்ஸ்னு நாங்கள் சொன்னது வந்து ஜஸ்ட் மோட்டார் வெஹிக்கல்ஸை தான், பைசைக்கிளை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓகே. இந்த 1853 சார்ட்டர்ட் ஆக்டில் ஒரு மினி பார்லிமெண்ட், அதாவது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலை கிரியேட் பண்ணி அது கீழே வந்து ப்ராவின்சஸ், அதாவது தமிழில் என்ன சொல்லணும்னா மாகாணங்கள்னு சொல்லுவாங்க, ப்ராவின்சஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 4 ப்ராவின்சஸாக பிரிச்சிருப்பாங்க இந்தியாவை. இந்தியான்றது அன்செப்பரேட்டட் இந்தியா தான். பாகிஸ்தான், இந்தியா ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தது. ஸோ அப்படின்னும்பொழுது இப்போ சவுத் சைட் ஃபுல்லாக வந்து மெட்ராஸாகவும் அண்ட் ஈஸ்ட் சைடு ஃபுல்லாக வந்து பெங்காலாவும், ஓகே, வெஸ்ட் சைடு ஃபுல்லாக அதாவது அந்த பஞ்சாப், பாகிஸ்தான் அந்த சைடு, ஹரியானா அந்த சைடு எல்லாமே வந்து பாம்பே ப்ராவிடென்சியாகவும், சவுத் சைடெலாம் மெட்ராஸ் ப்ராவிடென்சி, வெஸ்ட் சைடு எல்லாமே வந்து பெங்கால் ப்ராவிடென்சி, சென்ட்ரலில் வந்து ஆக்ரா ப்ராவிடென்சின்னு சொல்லிட்டு 4 ப்ராவிடென்சியாக பிரித்து ஒரு மினி பார்லிமெண்ட்டை ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு கவுன்சில் ஆரம்பிச்சு. அண்ட் ஃபைனல் சென்ட்ரலைசேஷன் இப்போ தான் பண்ணாங்க. ஏன்னா டோட்டல் இந்தியாவை மொத்தமாக ஆக்கி ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்குனாங்க. ஸோ ஓகே, இந்த 1853 சார்ட்டர்ட் ஆக்டில் இதுதான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்படி வந்தது, அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி டோட்டலாக அபாலிஷ் பண்ணி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை டுக் ஓவர் பண்ணிச்சு, அதாவது குயின் கண்ட்ரோலுக்கு நம்ம எப்படி போகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.